தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் இந்திய பகுதிகளில் மேல்வளி மண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாலும், வட தமிழகத்தில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த ஜாமத்தில் பதிவான மழை அளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், ஈரோடு மாவட்டம் கொடிவேலி, மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் பிடபிள்யூடி மாக்கினாட், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு ஏஆர்ஜி, திருப்பூர் மாவட்டம் அவினாசி, ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினார் விளை, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தேனி மாவட்டம் வைகை அணை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், நீலகிரி மாவட்டம் பார்ஜூட், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், அரியலூர் மாவட்டம் திருமானூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ஈரோடு மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடல்குடி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், தேனி மாவட்டம் பொடிநாயக்கனூர், தென்காசி மாவட்டம் கடனா அணை, தூத்துக்குடி மாவட்டம் பைப்பார், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை நகரத்தில் 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தெற்கு ஆந்திரா, தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே
55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.